நியூ யூசர் ஆட் பண்ணுற இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ ஏஜ் நேம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? வேலு அப்படின்றதெல்லாம் இருக்கா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு யூசரை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு டேட்டாபேஸில் போய் செக் பண்ணுறேன். இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வெர்ஷன் கீ அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, ஓகே, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு சிஸ்டத்தில் வேலு 38 அண்ட் ஜெண்டர் மேல் இது காமனாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஈவன் பாஸ்வேர்டு கூட காமனாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எது காமனாக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி இமெயிலு திரும்ப ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற இமெயிலே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் அப்படின்றத நம்ம யூசருக்கு சொல்லணும். புதுசாக ஒரு மெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அந்த மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கிற மெயில் ஐடியை கிரியேட் பண்ண உங்களுடைய சிஸ்டம் ஜிமெயில் வந்து அலோவ் பண்ணுமா? ஜிமெயில் இல்லை, எந்த மெயில் இதுவுமே ப்ரொவைடருமே அவன் அலோவ் பண்ண மாட்டான். கரெக்டு தானே? ஆல்ரெடி தான் இருக்கு, நீ அதை வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம திரும்ப இதை கொடுக்குறோம். திரும்ப ஒரு ரெக்கார்டு அதே மாதிரி விழும். இப்போ இது டூப்ளிகேட். என்னன்னா டூப்ளிகேட் அப்படின்றீங்க அப்படின்னா யூசர் லிஸ்ட் இதை போட்டோம். இதை போட்டோம்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வேலு 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 3 டைம் வருது. ஓகேவா? இதுவே தப்பு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க டேட்டாபேஸ் கூட இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த இமெயில் டேட்டாபேஸ்ல இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு அனுப்பணும். இல்லை அப்படின்னா இன்சர்ட் பண்ணணும். இது எப்படி பண்றது அப்படின்றத இப்போ பார்ப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறது கிடையாது. இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? இமெயில் இங்க இருக்கு. நான் இங்க அதே விஷயத்தை எடுத்து போடுறேன். அவைட்டு யூசர் மாடல், அதாவது இந்த இதுல யூசர் ஸ்கீமால இந்த இமெயில் இருக்கா இல்லையா, இமெயில் இவன் கொடுக்குற இமெயில். ஓகேங்களா? இப்ப இருந்துச்சுன்னா இது என்ன கொடுக்கும் அப்படின்றது நேற்று நம்ம பார்த்தோம். ஓகேவா? இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கும் அப்படின்றது நேற்று பார்த்தோம். இருந்துச்சுன்னா அந்த இமெயிலுக்கு அசோசியேட்டா இருக்கிற எல்லா டேட்டாவும் கொடுக்குது. இல்ல அப்படின்னா நல் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. ஓகேவா? நம்ம இந்த கண்டிஷனே எடுத்துப்போம். இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க இப்ப இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெசேஜ் பாஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நல்லுனா இந்த மாதிரி இமெயிலே இல்ல அப்படின்றத சொல்லுது. அப்படி இல்ல அப்படின்னா தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா தான் இன்சர்ட் பண்ணணும். இருந்துச்சு அப்படின்னா இமெயில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா எரர் மெசேஜ் த்ரோ பண்ணணும். ஜீரோ இப்படின்னு போடணும். திரும்ப சொல்றேன், லாகின் பண்ணும்போது வேற ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல எப்படி அப்படின்னா எம்டியா இருந்தாதான், அதாவது இமெயில் இல்லைனா தான் நீ அதை இன்சர்ட்டே பண்ணணும். இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணல. இப்ப பாருங்க, திரும்பவும் அதையே நம்ம அனுப்புவோம். இந்த டைம் உள்ளார போகாது. இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் அப்படின்றது வரும். இதுதான் கரெக்டும் கூட. ஓகேவா? இப்ப இல்லாதது ஏதாவது ஒண்ணு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துடும். திரும்ப நான் அதையே பிரஸ் பண்றேன், போகாது. ஏன்னா அந்த மெயில் ஐடி டேட்டாபேஸ்ல இருக்கு. ஓகேவா? சரி, இதை இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணுவோம். மொத்தமாகவே ட்ராப் கலெக்ஷன் போட்டு யூசர்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வந்தாச்சு. இந்த வெர்ஷன் கீ, இந்த வெர்ஷன் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது எங்க போய் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்கா, இதுல ஒரு தனி ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி போடும். வெர்ஷன் கீன்னு வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துரும். ஓகேவா? வெர்ஷன் கீ எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகேவா? இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த டேட்டாவை வெர்ஷன் கீயோட இருக்கு, அது தேவையில்லை. தேவையில்லாத ஒரு அனிமல் இருக்கு. இப்போ எடுத்துட்டுனா வெர்ஷன் கீ வரல.
வெர்ஷன் கீ இருக்காது. ஓகேங்களா? ரைட். இதுவே இன்னொன்று இருக்கு. timestamps. இருங்க, இது என்ன பண்ணுதுன்றத பார்ப்போம். timestamps true அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்க அப்படின்னா இது என்ன வருதுன்னா created and updated. அதாவது இந்த யூசர் எந்த டைம்ல கிரியேட் ஆனா அப்படின்றத இங்க நமக்கு கொடுக்கும். அப்டேட்டட் டு வந்துருச்சு அப்படின்னா அப்டேட்டட் அது வந்து இந்த கிரியேட்டட் டேட் என்னவோ அதை அப்படியே கொடுத்துரும். இன் ஃபியூச்சர்ல நீ போய் எடிட் பண்ற அப்படின்னா இந்த இந்த விஷயத்தை மட்டும் அதை அப்டேட் பண்ணிடும். கிரியேட்டட் டேட் அப்படியே தான் இருக்கும். அதாவது சின்ஸ் இந்த யூசர் எத்தனை மாசம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க, எத்தனை வருஷம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு இந்த கிரியேட்டட் டேட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனாலதான் இது எல்லாமே டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ல இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரூ அப்படின்றத மாத்திக்கலாம். இப்போ அதை கொடுக்கறது தான் டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க நான் கிரியேட்டட் அந்த அப்டேட் காணுமே அப்படின்னா அதெல்லாம் இந்த மொங்கூஸே கொடுக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபீல்ட். ஓகேங்களா? அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புது ரெக்கார்டு ஆட் ஆனாலே நமக்கு எல்லாமே வந்துடும். பாத்தீங்கன்னா 2 ரெக்கார்டு டேட்டாபேஸ்ல இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே கிரியேட் ஆன டைம் வேற வேறையா இருக்கும். புரியுதா? ஸ்கீமால போய் சேஞ்ச் பண்ணும். வெர்ஷன் கீ வேணாம் அப்படின்னா இங்க, டைம் ஸ்டாம்ப்ஸ் வேணும் அப்படின்னா இங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணணும். ஓகே, யூசர் லிஸ்ட். ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம வெறும் யூசரை ஆட் பண்றது லிஸ்ட் பண்றதுன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோமா? அதே மாதிரி ப்ராடக்ட் நீ ஆட் பண்ணாலும் அது அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய React wait இதுதான் அது. நினைக்கிறேன் நம்மளோட ஏபி நம்ம கிட்ட. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்மளோட ஏபி நம்ம கிட்ட. அப்ளிகேஷன் ரன் ஆகுதா? ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இது ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் காட்டிட்டு போகும். ஆட் ஸ்டூடெண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ்னு இருக்கா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கு. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லிஸ்ட் ஏபி ஆல்ரெடி நம்ம கிட்ட லிஸ்ட் ஏபி இருக்கு.
யூசர் லிஸ்ட்ல 2 தான் இருக்கு. ஓகே, கவுண்ட்ல 2 தான் இருக்கு. சரி, ஓகே, இதை மட்டுமே முதல்ல காட்டணும். நேம், ஏஜ், ஜெண்டர், இமெயில் 3 இருக்கா. பாஸ்வேர்டு எப்பயுமே அது ஓப்பனா காட்டக்கூடாது. ஓகேங்களா, இந்த 4 விஷயத்த காட்டலாம். இந்த ஏபிஐயை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட். இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல என்ன ஏபிஐ கால் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஏபிஐ கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதனால தான் அது அந்த ரெக்கார்டை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஏபிஐக்கு பதிலாக நானே ஆல்ரெடி ஏபிஐ ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த ஏபிஐ கிரியேட் பண்ண போறோம். புரியுதான்னு தெரியல, புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. இந்த ஏபிஐ கால் பண்ண போறேன். localhost 4000 add அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், வந்துடுச்சா? என்ன வந்துச்சு? எரர் தான் வருது. யூசர் லிஸ்ட்டு இங்கே போட்டிருக்கான், இந்த இடத்துலயே எரர் வருது. கார்ஸ் எரர் அப்படின்னு ஒன்று வருது. சரி, இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். கார்ஸ் எரர், இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ் எரர் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். ஓகேவா, இதனுடைய இது என்ன அப்படின்னா கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் இதோ இருக்கு பாருங்க, டூல் இன்ஃபோல வருதா, கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு வரும். அப்படின்னா என்னென்ன மீனிங் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ற போர்ட்டு 3000. ஓகேவா, நம்ம ஏபிஐ கால் பண்றது 4000. ஓகே, இப்போ 3000 போர்ட்ல இருந்து 4000 போர்ட்டுக்கு என்ன பண்றோம்னா கிராஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இந்த டொமைன்ல இருந்து அந்த டொமைனுக்கு கேட்கலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க போய் 3000 மாத்திட்டா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னா, நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்ல ஒரு அப்ளிகேஷன் ஒரு போர்ட்ல தான் ரன் ஆகும். இப்போ நீங்க இதை 3000 மாத்திட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்பிஎம் அந்த ரியாக்ட்ல போயிட்டு பேக்கேஜ் டிசைன்ல போயிட்டு செட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மாத்தணும். ஓகேவா, இது தலைவலி. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய இந்த சர்வர் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா 4000 போர்ட்ல இருந்து வந்தா மட்டும்தான் நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. 4000 போர்ட்ல இருந்து வந்தா மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த தேர்ட் மேன்ல வந்து நான் இந்த தேர்ட் பார்ட்டி இதுல இருந்து நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். இந்த போஸ்ட்மேன் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஆக்சியஸ். போஸ்ட்மேன் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஆக்சியஸ் பேக்கேஜ் தானா? ஃப்ரண்ட் எண்ட்ரா. போஸ்ட்மேன் ஒர்க் ஆகிறதுக்கு சர்வருக்கு என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோம்? எக்ஸ்பிரஸ்னா? பாடி பார்சல் ஒன்று சொன்னோம்ல, யாருமே நோட்ஸ் எடுக்கிறது இல்லைங்க. சூப்பர்ங்க. பாடி பார்சல் ஒன்று போட்டு இந்த பாடி பார்சல் மூலியமா தான் XW URL என்கோடு. ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் தான் கிளாஸ் நடக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்னன்னா, இப்போ 4000 போர்ட்ல இருக்கு, ஃப்ரண்ட் எண்டு 3000 போர்ட்ல இருக்கு. அதனால கிராஸ் ஆர்ஜின், ஓகேங்களா, அதுதான் அது சொல்லுது. கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம எதை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, மாடிஃபை பண்றது கிடையாது. இப்போ நம்ம சர்வர் கிட்ட போய் சொல்லிடணும், தோவர் யார் வந்து கேட்டாலும் நீ வந்து இதை கொடுத்துரு, ரிசோர்ஸ் ஷேர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, அதுக்கு என்பிஎம்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு, என்பிஎம் கார்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகேவா, நோடுக்கு கார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆர்ஜினை அலோவ் பண்ணணும் இருக்கு பாருங்க, கார்ஸ் ஆப்ஷன்ல எந்த ஆர்ஜினை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் கொடுக்க போறதில்ல. டிஃபால்ட்டா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண சொல்லுவோம். இதை நீங்க கான்ஸ்டன்ட் போட்டு எழுதுங்க, வேர் போடாதீங்க. வேர் அப்படின்னா நீங்க டூப்ளிகேட் பண்றது வாய்ப்பு இருக்கும். கான்ஸ்டன்ட்னா
டிஃபைன்டு ஒரு டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தெரியாம கூட கொடுக்க மாட்டேன். கார்ஸை இங்க எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் ஆப் கூட அதை ஆட் பண்ணி விட்டுருணும். எக்ஸ்பிரஸ் ஆப் இங்கிட்டு இருக்கு. ஓகே, வேணாலும் போடலாம். ஆப் யூஸ் கார்ஸ் அப்படின்னு போட்டு இந்த கார்ஸை நான் என்னுடைய எக்ஸ்பிரஸ் ஆப்ன்றது எங்க இருந்து வருது? எக்ஸ்பிரஸ் தானே. இந்த எக்ஸ்பிரஸை நான் சொல்லிட்டேன், போ யாருக்கு உள்ள வேணாலும் நீங்க ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க போயிட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் எண்டை இப்படி நீங்க சுத்தி விட்டீங்க அப்படின்னா, ஓ மை காட், நமக்கு யூசர் லிஸ்ட்ல டேட்டா வந்துருச்சு. ஓகேவா, நேம் இதெல்லாம் வந்துருச்சு. என்ன அங்க மேப் அடிக்கும்போது மட்டும் தப்பு அப்படின்ற மாதிரி எரர் அடிக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல மட்டும் நமக்கு எரர் வருது. இந்த யூசர் லிஸ்ட் இதுல மட்டும் எரர் அடிக்கும். இதை போய் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வேற ஒருத்தவங்களுடைய இது. ஓகேவா, ஏன்னா நம்ம கிட்ட ஐடி அப்படின்றதே கிடையாது. நான் ஐடி வருதே அப்படின்னா அது அண்டர்ஸ்கோர் ஐடின்னு வருது. ஓகேங்களா, ஸோ யூசர் லிஸ்ட்ல அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு கொடுத்தோம். லாஸ்ட் நேமு இல்லை, அதுக்கு பதிலாக ஜெண்டர் இருக்கு. ஜெண்டர் இருக்குது, ஃபோன் நம்பர் இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் ஜெண்டர், இமெயில், ஏஜ், இந்த 4 ஃபீல்டு தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். ஓகேவா, நம்மளுடைய இதில் நேம் இருக்குதா? இருக்குது, நேம் இருக்கு. அடுத்தது ஜெண்டர், ஜெண்டரு காப்பி பண்ணிக்கோ. ஜெண்டர், இமெயிலுக்கு இமெயில் தான். இந்த ஐடி அப்படின்றது மட்டும் எல்லா இடத்துலையும் ஐடி அப்படின்னு மாற்றி வேலை ஜுடுவாயிடு. இப்போ போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா அப்பயும் வர மாட்டோம். ஏண்டா அப்படின்னு போய் பார்த்தா திரும்பவும் இந்த யூசர் லிஸ்ட்ல ப்ராப்ளமா இருக்கு. நம்மளுடைய நெட்வொர்க்கை போய் பார்ப்போம். யூசர் லிஸ்ட்ல டேட்டால கொடுத்துட்டான். ஓகேவா, சரி, நம்ம வாங்குற இடத்துக்கு போயிடுவோம். யூசர் லிஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸை ஒரு கன்சோல் லாக் போட்டுப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கும், நம்ம எழுதுறது வேற மாதிரி இருக்கும். அது தப்புனா கிடையாது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடுலேஷன் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுடைய இதுல ரெஸ்பான்ஸ்ல டேட்டால டேட்டா அப்படின்னு இருக்கு. டேட்டால யூசர்ஸ் நீங்க இருக்கு. டேட்டால பாருங்க, டேட்டால டேட்டான்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க இதை முடிச்சுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐடி வேலு வேலு வேலுன்னே தான் இருக்கா. சரி, புதுசா ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டு வருதான்னு செக் பண்ணுவோம். என் செல்லா குட்டியே போடும். ஷாக்கிட் தேவு புதுசா ரெக்கார்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ 2 தானே இருக்கு. இப்போ பாருங்க, ஷாக்கிட்டே வந்தாச்சு. நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் வந்துடும். அது தலையெழுத்து வந்துதான் ஆகும். ஓகேவா, ஐடிக்கு பதிலாக மட்டும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கணும் ஐடிக்கு பதிலாக. ஏன்னா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோங்கோடிபியோட இது வரும். ஓகே, அதுக்கு பதிலாக இதை போட்டு +1 அப்படின்னு போட்டு +1 1 2 3 அப்படின்னு வரும். ஓகேவா, வேணும்னா இப்படி வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு, நம்மளுடைய ஓன் டேட்டா பேஸ் இருக்கு. நான் இப்போ ஆட் பண்ணா ஆட் ஆகுமா அப்படின்னு தாராளமாக ஆட் ஆகும். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இப்போ என்னென்ன ஃபீல்டு நமக்கு இங்கே நம்ம ஆத்தென்டிகேஷன்ல ஆட் பண்ணும்போது என்னென்ன ஃபீல்டு வேணும்னு சொல்லியிருக்கோம். நேமு, ஏஜ், ஜெண்டர், இமெயில், பாஸ்வேர்டு 5 வேணும். ஓகேங்களா, நம்ம கிட்ட என்னென்ன இருக்குது? 1 2 3. ஓகேவா, நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு. அப்ப 3 இது வேணும். ஆனா பண்ணிடலாமா அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, மறைக்கிற விஷயம்லாம் கிடையாது. ஆட் ஸ்டூடெண்ட் போய்க்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா, இதை நேம்னு மாத்திக்கோ.
ஏன்னா ஏபிஐல அவன் நேம் அப்படின்றது கீழே தான் கேட்கறான், நேம் அப்படின்றது இதெல்லாம் கேட்கறான். இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த யூஆர்எல் இதை காப்பி பண்ணிட்டு இங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆட் யூசர்ல ஃபர்ஸ்ட் நேம் கொடு, ஏஜாவே இருந்துட்டு போகுது. ஓகேங்களா? இப்ப இமெயில் இதெல்லாம் மட்டும்தான் இப்ப வாங்குறோம். லாஸ்ட் நேமே கிடையாது சாமி, இமெயில் அப்படின்னு நம்ம மாத்துறோம். இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் மாத்தணுமோ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நேம் இருந்துட்டு போகுது, செட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத நான் இப்படி மாத்திக்கிறேன். ஓகேங்களா? அனுப்பும்போது இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3 ஃபீல்டு மட்டும் அனுப்புவோம். அவ்வளவுதான். இப்படி இருக்குப்பா. ஓகே, சரி, என் பேரே போடுவோம். 34 வச்சுப்போம். இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆட் நியூ யூசர்ல எரர் அடிக்குது. என்ன எரர் அப்படின்றத பார்த்துக்கலாம். டேட்டா அண்ட் சால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இதோ போட்டிருக்காங்க ஆர்ஜேஎஸ்ல 8வது இது அடிச்சுக்கிட்டு சாவுது. ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு அப்படின்றதே அனுப்பலையே. ஓகேவா? அதனால ஃப்ரண்ட் எண்ட்ல என்னென்ன வேணும்னு கேட்குதோ அதை அப்படியே கொடுத்துருவோம். ஏஜ் கேட்டானா, சரி ஓகே போயிட்டு போறான். திரும்பவும் ஒரு ரோ போட்டேன். பாஸ்வேர்டு வேற என்னது, ஜெண்டர் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஜெண்டர் ஆல்ரெடி இருக்கா? ஜெண்டர் மட்டும் தான் மிஸ்ஸிங், அதையுமே போட்டுடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் இஸ் நாட் டிஃபைன்டு, ஜெண்டர் இஸ் நாட் டிஃபைன்டு. ரீசன் என்னன்னா இங்கேயும் நம்ம வாங்கியிருப்போம், ஸ்டேட் வேரியபிள் வாங்கியிருப்போம், ஆனால் நம்ம இங்கே அதை கொடுக்கல. அதனால நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு ஜெண்டர் செட் பாஸ்வேர்டு செட் ஜெண்டர். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபார்ம் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் டைப் பண்ண அது போய் செட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நேமும் இமெயிலும் ஏஜும் செட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் இந்த 2 மட்டும் செட் ஆகாது டைப் பண்ணா. ரீசன் என்ன அப்படின்னா ஹேண்டில் இன்புட்ல 3 தான் எழுதிருக்கும், இன்னும் 2த்துக்கு எழுதணும். அதனால இதை காப்பி பண்ணிட்டு இப்படி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஐடி வந்து பாஸ்வேர்டா இருந்தா, ஃபார்ம் ஐடி வந்து ஜெண்டரா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வர வேல்யூவை, பாஸ்வேர்டா இருந்தா வர வேல்யூ இதுல செட் பண்ணிடு, ஜெண்டரா இருந்தா இதுல செட் பண்ணிடு அப்படின்னு சொல்லணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது நமக்கு வந்துடும். ஆனா இந்த டேட்டாவை பாஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை ஆகும். அதாவது டேட்டா இங்க எல்லாமே பண்ணியாச்சு, இந்த இடத்துல நேம் இமெயில் இதுதான் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 1 2, ஓகேவா, இந்த பாஸ்வேர்டு கீ கரெக்டா அதே கீவேர்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஜெண்டர். இப்ப நமக்கு அவன் கேட்ட 5 கீ, பாஸ்வேர்டு, நேமு, ஏஜ், ஜெண்டரு, இமெயில்,
இந்த 5மே நேமு, இமெயில், ஏஜ், பாஸ்வேர்டு தெளிவா இருக்கான். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கடவுள் மேல பார்த்த போட்டு கூப்பிட, அவனையே கூப்பிடு, முருகா எத்தனை வயசுன்னு தெரியல, இப்படின்னு போட்டு நெட்வொர்க்ல போய் நிக்க வேண்டியதான். யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா தகவல் அப்படி இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா முருகன் இந்த இது கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்ப நம்மளுடைய டேட்டா பேஸ் இங்க நான் ஆட் பண்ற ரெக்கார்டை எடுக்க முடியுமா? எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய டேட்டா பேஸ் இங்க பாருங்க, இப்போ வரைக்கும் 2 இருந்துச்சா, ரெஃப்ரெஷ் பண்ணா நம்ம முருகன் ஆட் பண்ணதெல்லாம் இங்க வரும். நீ ப்ராப்பரா நீ ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னா வேலை முடிஞ்சு.